ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அதாவது முடக்குவாதம். இந்த முடக்குவாதம்ல இருக்கிறவங்க என்ன மாதிரியான சிம்டம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, ரொம்ப மேஜர் அண்ட் மைனர் ஜாயின்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாயின்ட்ஸுங்களையும் ப்ளஸ் பெரிய ஜாயிண்ட் இருக்கலாம், முட்டி, அப்புறம் வந்துட்டு நம்மளோட ஷோல்டர் ஜாயிண்ட், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்துட்டு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். கூடவே வந்து ரொம்ப வந்துட்டு வீக்கம் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ சம்டைம்ஸ் காலையிலேருந்து நல்லா இருப்பாங்க, நைட் வந்து அந்த குளிர்ச்சி டைமில் மட்டும் அவங்களுக்கு வந்து வலி அதிகமாயிரும். அதே போல் சம்மரில் வந்து வலி குறைவாக இருக்கும். வின்டர் டைமில் போக போக வந்து அந்த ஈரத்தன்மை அவங்களுக்கு இருக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த வலியும் வீக்கமும் வந்து ரொம்ப அதிகமாகிடும். இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். இது தன்னுடல் தன்னை தாக்கும் நோய்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸில் மட்டுமே க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னா வந்து கண்டிப்பாக கிடையாது. மெடிசன்ஸ் ப்ளஸ் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் இருக்கணும். கூடவே வந்து நம்ம கரெக்டான ப்ராப்பரான டயட் வந்து இதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். இதில் வந்து தவிர்க்க வேண்டிய பொருட்கள் வந்துட்டு ரொம்ப நிறையாவே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்ன நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்துட்டு ஒரு வாக்கிங் கண்டிப்பாக போகணும். சன்லைட் வந்து வாக்கிங் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு விட்டமின் டி கண்டிப்பாக தேவைப்படும். கூடவே வந்து நம்ம இந்த மூட்டுகள் எலும்புகள் எல்லாத்தையுமே வந்து அசைச்சுக்கிட்டே இருக்கணும், மொபிலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் வந்து அது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து போகாமல் இருக்கும். இப்போது டயட்டில் வந்து என்ன மாதிரியான டயட் வந்து எடுத்துக்கலாம்னா, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிறது, ப்ளஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரியான டயட்ஸ் வந்து எடுத்துக்கணும். நான் முன்னையே சொன்ன மாதிரி இதுக்கு அவாய்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர், அதாவது இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு அவாய்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் நிறையா இருக்குது. பால் பொருட்கள் ப்ளஸ் க்ளூட்டன் பொருட்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து என்னென்ன எடுத்துக்கணும், என்னென்ன அவாய்ட் பண்ணுங்கிறத தெளிவாக என்னால் இந்த வீடியோவில் சொல்ல முடியல அப்படிங்கிற காரணத்தினால கீழே கமெண்ட்டில் வந்து நான் வந்து பின் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை மறக்காமல் பாருங்கள். ப்ளஸ் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கான டயட் வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து பின் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு வேறு டவுட்ஸ் அதில் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 8ஆம் அறிவு சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.